சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாளாக தமிழ்நாடு முழுக்கவும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு சமாச்சாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் விசாகனுடைய வீட்டில் இடி ரைடு, அமலாக்கத்துறையினுடைய ரைடு நடந்துகிட்டு இருக்குது. அவரோடு தொடர்பில் இருந்த பலருடைய வீடுகளிலும் இந்த அமலாக்கத்துறையினுடைய ரைடு 2 நாளாக போயிட்டுருக்கு. இதில் சம்பந்தமே இல்லாத ஒரு நபராக ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு நபர் வீட்லேயும் ரைடு நடந்துகிட்ருக்கு. தேனாம்பேட்டை KP தாசன் சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய அடுக்குமாடி குடியிருப்பிலும் அமலாக்கத்துறையினுடைய ரைடு 2 நாளாக போயிட்டுருக்கு. அதுக்கு பிறகு தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார் அப்படிங்கிற கேள்வி பலரிடமும் எழுந்திருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய பத்திரிகைத்துறை நண்பர்கள் பலரும் ஃபோன் பண்ணி அவர் சேலத்தை சேர்ந்தவராமே, கொஞ்சம் தகவல் தெரியுமா, விசாரி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சேலத்தில் இருக்கக்கூடிய பல திரைத்துறை சார்ந்த நண்பர்கள்ட்டையும் பேசும்போது அவர் சேலம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் அவர் எந்த பகுதியில் இருக்கார் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. சமீபத்தில் திரைத்துறையில், அதாவது ஒட்டுமொத்த தமிழ் திரைத்துறைகளில் ஒரு கவனிக்கத்தக்க நபராக அவர் வந்துகிட்டு இருக்காரு. ரெட் ஜெயின் மூவிஸ், அதாவது உதயநிதி ஸ்டாலின் நிர்வாகத்தின் கீழே இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் மூவிஸில் இனிமேல் சினிமா படம் தயாரிக்கிற வேலைக்கு அங்கே போகிறதில்ல. ஏன்னா அதில் பல சிக்கல்கள் இருக்கும். கதை தேர்வு செய்கிறது, இயக்குனர் தேர்வு செய்கிறது, நடிகர்கள் தேர்வு செய்கிறது, விநியோகத்தில் விற்பனை செய்கிறது, இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கும். வெளிப்புற படப்பிடிப்பு குழுவினரை கூட்டு போகிறது, அனுமதி வாங்குறது, இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கும். இதில் சிரமப்பட்டு நம்ம பணம் சம்பாதிக்கிறத விட வெவ்வேறு நிறுவனங்கள் சார்பாக தயாரித்து கொடுக்குற படத்தை வாங்கி அதை மார்க்கெட் பண்ணுறதன் மூலமாக பெரிய அளவிலான தொகையை நம்ம பார்க்கலாம். அதாவது அலைச்சலை குறைச்சிக்கிட்டு லாபத்தை அதிகப்படுத்தலாங்கிற நோக்கத்துக்கு அந்த நிறுவனம் வந்துருச்சு. அதனால் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிக்கிற இனி எல்லா பிக்சருமே அது இந்த டான் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஆகாஷ் பாஸ்கரனுடைய நிறுவனத்தின் மூலமாக தான் தயாரிக்கப்படும் அப்படின்னு வெளிப்படையாக பேச ஆரம்பித்தாங்க. ரெட் ஜெயின் வேறு எந்த படத்தையும் இப்போ புக் பண்ணவும் இல்லை. 4-5 படங்களை டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தான் புக் பண்ணிகிட்ருக்காரு. அந்த அளவுக்கு கோபாலபுரத்தோடு, அதாவது இன்றைக்கி இருக்கிற முதல்வர், துணை முதல்வர் குடும்பத்தோடு மிக நெருங்கிய தொடர்புக்கு ஆகாஷ் பாஸ்கரன் வந்திருக்காரு. ஆனால் அவர் யார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ஒன்றும் திரைத்துறையில் மிகப்பெரிய அனுபவம் உள்ள நபர்லாம் சொல்ல முடியாது. தொடர்ந்து அப்பா அம்மா தாத்தா பாரம்பரியமே திரைப்படத்துறையில் வந்த நிறுவனம் கிடையாது. ஒரு 30 வயதை தொட்டு இருக்கிற இளைஞர் தான் ஆகாஷ் பாஸ்கர். இவருக்கு எப்படி சொந்தமாக இவ்வளவு திரைப்படத்தை தயாரிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது. இவர் ஏற்கனவே நானும் ரவுடிதான், அமரன் அப்படிங்கிற 2 படத்துக்கு உதவி இயக்குனராக வேலை செஞ்சதாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அவர் வேலை செஞ்சார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவ்வளவு தூரம் தொழில்நுட்பத்தை கற்றிருந்தாலும் கூட இயக்கம் சார்ந்த வேலைகளில் போயிட்டு அதுக்கு பிறகு தான் தயாரிப்பு பணிக்கு வர முடியும். நேரடியாக தயாரிப்பு பணிக்கு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம். அந்தளவுக்கு ஒரு பெரிய அளவிலான தொழில்நுட்பம், வணிகம் சார்ந்த அனுபவம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. பெரிய அளவில் ஒன்றும் அனுபவம் இல்லாத இவர் இட்லி கடை அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரித்து வெளியிட தயாராக இருக்கார் அப்படிங்கிறாங்க. அந்த படம் எந்த அளவுக்கு படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு, என்னென்ன கட்ட வேலையில் இருக்குது, எப்போ வெளியாகும் அப்படிங்கிறது இன்னும் முழுமையாக தெரியல. அதற்கிடையிலேயே பராசக்திங்கிற ஒரு படத்துக்கு பூஜை போட்டு அதற்கான வேலையும் நடந்துகிட்ருக்கு. அடுத்ததாக முரளியின் இதயம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கும் இவர் பூஜை போட்டு பட வேலைகளை தொடங்கிட்டதாக சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக நடிகர் சிம்பு நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கும் இவர் ஒப்பந்தம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு படம் கூட இன்னும் வெளியில் வரல. அதற்குள்ளாகவே 4 படத்துக்கு, அதுவும் முன்னணி நடிகர்கள் நடிக்கக்கூடிய 4 படத்துக்கு இவர் தயாரிப்பு வேலையை பார்க்குறதா ஒரு பரபரப்பான செய்திகள் ஓடிட்டுருக்கு. இதன் பின்னணியில் தான் இப்போ இவர் வீட்டில் இடி ரைடு நடந்துகிட்ருக்கு. அமலாக்கத்துறையினுடைய தொடர் ரைடு, அதாவது பல இடங்களில் நடந்துகிட்ருக்கிற அந்த ரைடினுடைய ஒரு பகுதியாக இவருடைய வீட்டில் நடந்துகிட்ருக்கு. இதற்கிடையில் கூட்டம் வரையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரிச்சுட்ருக்காங்க. எந்த பின்னணியிலிருந்து இவர் வந்தார் அப்படிங்கிற கேள்வி எல்லார்கிட்டையும் எழுந்திருக்குது. ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் அவர் சேலத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் சேலத்தை சார்ந்தவர் அல்ல. சேலம் மாவட்டம், சேலத்திலிருந்து ஒரு 64 கிலோமீட்டர் தொலைவில் கொல்லிமலையினுடைய அடிவாரம், அதாவது இவங்க ஊருக்கு வலது பக்கம் கொல்லிமலை, இடது பக்கம் பச்சைமலை, அந்த 2 மலைகளுக்கும் இடைப்பட்ட ஒரு சின்ன ஊர் தம்மம்பட்டி. இது தாலுக்கா அளவில் கூட பெரிய ஊர் கிடையாது. கெங்கவள்ளி தாலுக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அவ்வளோதான். சுமார் ஒரு 10,000 மக்கள் வாழக்கூடிய இந்த ஊர் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரனுடைய பூர்வீகம். இந்த ஊரில் இவங்க அப்பா ஒரு நகைக்கடை நடத்திட்டு இருக்காரு. PRR ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிறது அந்த நகைக்கடையினுடைய பெயர். இந்த கடை 1945ஆம் ஆண்டிலேயே ஆரம்பிக்கப்பட்டதாக அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. இந்த ஆகாஷ் பாஸ்கரனுடைய தாத்தாவின் அப்பா, அதாவது பாட்டன் ரங்கசாமி ரெட்டியார் அப்படிங்கிறவர் அந்த நகைக்கடையை ஆரம்பிச்சிருக்காரு.
அப்போ ஒரு கூரைக்கொட்டை அளவில் ஆரம்பிக்கப்பட்டது. ரங்கசாமி ரெட்டியார் சராப் கடை அப்படின்னு அந்த கடைக்கு பேர் இருந்திருக்கு. பெயரளவில் போர்டு மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பகுதியில் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊர்களில் நகைக்கடையை ஷராப் கடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஷராப் வணிகம், ஷராப் வர்த்தகம், ஷராப் வியாபாரம் அப்படிம்பாங்க. அந்த அடிப்படையில் இது ஷராப் கடையாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளாகவே அதில் இருந்த பங்குதாரர்கள் 6 பேரையும் வெளியில் விலக்கி விட்டுட்டு ரங்கசாமி ரெட்டியார் அந்த கடையை தனக்கு முழுமையான உரிமையோட கடையாக மாற்றிக்கிறாரு. அடுத்து 1950க்கு பிறகு அவருடைய மகன் ராம்ராஜ் அப்படிங்கிறவர் அந்த கடையை நிர்வகித்து பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. தொடர்ந்து ஒரு 30 ஆண்டு காலம் அவருடைய கட்டுப்பாட்டிலேயே அந்த கடையை போயிட்டுருக்குது. 1980க்கு பிறகு இந்த ரங்கசாமி ரெட்டியாருடைய மகன் ராமராஜ் ரெட்டியார், அவருடைய மகன் பாஸ்கரன் அந்த கடையினுடைய நிர்வாக பொறுப்புக்கு வர்றாரு. 21 வயதிலேயே பாஸ்கரன் அந்த கடையினுடைய நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கிறாரு. தாத்தா காலத்திலிருந்து அந்த பகுதியில் தரமான நகைகளை வியாபாரம் செய்கிறதுல, செஞ்சு கொடுக்கறதுல இந்த கடை ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட சேலம், திருச்சி இந்த 2 மாவட்டங்களை ஒட்டி இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுமே எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் இவங்களுடைய கடையில் நகை வாங்கலாம். அந்தளவுக்கு தரம் இருக்கும். தமிழ்நாட்டினுடைய எந்த ஊருக்கு கொண்டு போய் அந்த நகையை நீங்கள் திருப்பி விற்பனை பண்ணாலும் மற்ற நகையை காட்டிலும் இதுக்கான தொகை கூடுதலாக கொடுப்பாங்க. அந்தளவுக்கு தரமான நகைகளை உற்பத்தி பண்ணி விற்பனை செய்யக்கூடியவங்கிற பேர் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வரவு செலவு விவகாரத்திலும் ரொம்ப ரொம்ப நேர்மையாக நடந்துகிட்ருக்காங்க இந்த ரெட்டியார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அந்த காலகட்டத்தில், அதாவது 2000க்கு முன்னே ஃபைனான்சியல் தொழில் ரொம்ப சிறப்பாக இருந்த அந்த காலகட்டத்தில் தங்களிடம் இருக்கிற 50,000, 1 லட்சம், 10,000, 20,000 எந்த தொகையாக இருந்தாலும் அந்த தொகையை கொண்டு வந்து இந்த ரங்கசாமி செட்டியாருடைய மகன்கள் அவங்களுடைய வாரிசுகிட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தேதியில் அவங்களுடைய வீடு தேடியே அந்த பணத்துக்கான வட்டி ₹1.50, ₹1.25 அப்படிங்கிற அளவில் போய் சேர்ந்துடும். அந்த பணத்தை வாங்கி இவங்க வெளியில் ₹3 அப்படிங்கிற அளவில் வட்டிக்கு விட்டுட்டு இருக்காங்க. 2000க்கு பிறகு வங்கிகளினுடைய வட்டி விகிதம் குறைந்த பிறகு இவங்க வெளியிலேருந்து வாங்கக்கூடிய தொகைக்கான வட்டி ₹1 இவங்க வெளியில் கொடுக்குறது ₹1.25, ₹1.5, ₹2 அப்படிங்கிற அளவில் பணத்தை வாங்கி வட்டி கொடுத்து அதை ரொம்ப கண்ணியமாக நியாயமாக நடத்திட்டு இருந்திருக்காங்க. அதனால் இவங்களுடைய நிறுவனத்தில் என்றைக்குமே பணத்துக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் வணிகம் இருந்துகிட்டு இருக்குது. தம்மம்பட்டி பேருந்து நிலையத்திலேருந்து துறையூர் போகிற வழியில் சுமார் ஒரு 100 அடி தூரத்துலேயே அவங்களுடைய கடை இருக்குது. அந்த கடையை அடுத்தடுத்த கட்ட மேம்பாட்டு கொண்டு வந்து இப்போ வீடு, கடை எல்லாமே சேர்த்து 2 மாடி கட்டணமாக பெரிய அளவில் நடத்திட்டு இருக்காரு. வணிகத்தில் ரொம்ப நியாயமான குடும்பம், நியாயமான நபர்கள் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்காங்க. பி. ரங்கசாமி ரெட்டியார், அவருடைய மகன் ராமராஜ் ரெட்டியார், அவருடைய பையன் பாஸ்கரன். அந்த அடிப்படையில் தான் PRR ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற பேரை அந்த கடைக்கு வச்சுருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் வணிகத்தில் ஒரு நல்ல பெயரை இந்த கடை பெற்றிருக்குது. இவருக்கு பாஸ்கரனுக்கு 2 குழந்தைங்க. முதல் குழந்தை பெண், 2வது குழந்தை ஆகாஷ் அப்படிங்கிற இந்த பையன். 2 குழந்தைங்க. இவருடைய பூர்வீகமாகவே அப்பா காலத்திலிருந்து வேலவன் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு 5 பஸ்ஸு திருச்சி, தம்மம்பட்டி, ஆத்தூர், சேலம் இந்த தடத்தில் 5 பேருந்துகள் இயங்கிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பிடத்தக்க வகையில் கிராம மக்களுக்கான நல்ல சிறப்பான சேவையை கொடுத்துட்டு இருந்திருக்கு. PRR ஸ்வர்ணமஹால் நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாகியான பாஸ்கரனுடைய மகன் தான் ஆகாஷ். இப்போ அவருக்கு வயது 30 இருக்குங்கிறாங்க. பள்ளி கல்வியிலேருந்து கல்லூரி கல்வி வரைக்கும் முழுக்க சென்னையில் தான் இந்த தம்பி படிச்சுட்டு இருந்திருக்காரு. படிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலத்திலேயே திரைத்துறையோடு ஓரளவுக்கு நல்ல நெருக்கமும் தொடர்பும் வச்சுட்டு இருந்திருக்காரு. இப்போ ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆகாஷ் பாஸ்கரனுடைய அக்கா பேர் வந்தனா. இவங்க மனிதவள மேம்பாட்டுத்துறையில் உயர் முதுகலை பட்டம் படித்து முடிச்சிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு 2013 ஊருக்கு வரும்போது இவங்க அப்பா பாஸ்கரன் அந்த ஊரில் ஒரு 15-20 நபர்களை கூட்டாளிகளாக சேர்த்து எய்ம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், எய்ம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு ஒரு பள்ளியை ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2 ஆண்டுகள் அந்த பள்ளியினுடைய தலைமை நிர்வாகியாக வந்தனா தான் இருந்து அந்த பள்ளியை கவனிச்சிட்ருக்காங்க. அதுக்கடையில் பங்குதாரர்களுக்குள்ளே ஏற்பட்ட சில குழப்பங்களினால் யாரெல்லாம் விலகிறீங்களோ விலகிங்கன்னா அவங்களுக்கான தொகையை கொடுத்து முழுமையாக விலக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பள்ளியை முழுமையாக இந்த ஆகாஷ் பாஸ்கரனுடைய அப்பா பாஸ்கரன் தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடுறாரு. கட்டுப்பாட்டு கொண்டு வரும்போது சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனத்தினர் இந்த பள்ளியை வாங்கியிருக்காங்க, எனக்கு அது தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் பள்ளி அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்த 1 மாதத்துக்குள்ளாகவே அந்த பள்ளியில் ஓடிக்கிட்டு இருந்த 20 பேருந்துகளையும் புது பேருந்துகளாக மாற்றி அதுக்கெல்லாமே PRR அப்படிங்கிற தங்களுடைய குடும்ப அடையாள பெயரை அந்த லோக மார்க்கை அதுக்கு வச்சிடறாரு. அதுக்கு பிறகு தான்
இவருக்கு தான் இந்த பள்ளி சொந்தமானதுங்கிறது அந்த பகுதி மக்களுக்கே தெரியுது. இந்த சூழலில் தான் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷுடைய அண்ணன் வகை உறவினர் ஒருவருடைய பையனுக்கு வந்தனாவுக்கும் திருமணம் நடந்திருக்குது. அதுக்கு பிறகு திமுகவினுடைய உயர்மட்ட தொடர்புகள் இந்த ஆகாஷ் பாஸ்கரனுடைய அப்பா பாஸ்கரனுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஆகாஷ் பாஸ்கரனும் சென்னையில் இருந்துக்கிட்டு அந்த அரசியல் தொடர்புகளை அவர் அப்படியே டெவலப் பண்ணிட்டு போகிறாரு. சேலம் மாவட்ட பகுதிக்கு எப்போ அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்தாலும் நேராக தம்மம்பட்டியில் இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரனுடைய அப்பா வீட்டில் ஆகாஷ் பாஸ்கரனோட போய் அங்கே தங்கிறது வழக்கமாக இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு பல்வேறு விதமான தொடர்புகளும் இந்த குடும்பத்துக்கும் அரசியலுக்கும் ஏற்படுது. இந்த சூழலில் தான் இவர் திரைப்படத்துறையில் கால் பதிக்கிறதுக்காக சென்னைக்கு போகிறாரு. சென்னைக்கு போனதுக்கு பிறகு மீண்டும் அதனுடைய ஒட்டுமொத்த நேரடி தொடர்பு தலைமையோட, கோபாலபுரத்து தலைமையுடனான நேரடி தொடர்பு தம்மம்பட்டி கிடைக்க ஆரம்பிது. அதுக்கு பிறகு இவங்களுடைய நகைக்கடையினுடைய வளர்ச்சி வேறு கட்டத்தில் போகுது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 மாதமாக கீழ்த்தளத்தில் இருந்த நகைக்கடையை மேல் தளத்துக்கு மாற்றி மேல்கழுத்தில் தங்கமும் கீழே வைலியும் போடுற மாதிரியான ஒரு கடை மாற்றி அமைக்கிற அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் முடிவடையவே இல்லை. இந்த சூழலில் தான் கடந்த நவம்பரில் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு திருமணம் நடக்குது. சென்னையில் தான் அந்த திருமணம் நடந்திருக்குது. மணமகள் தாரணி அவங்களுடைய அம்மா தேன்மொழி, இவங்க மூகா முத்துவினுடைய மகள், அதாவது கலைஞருக்கு பேத்தி பொண்ணை தான் ஆகாஷ் பாஸ்கரன் திருமணம் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா கவின் கேர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை, அது ஒரு பால் பொருள் தயாரிப்பு நிறுவனம், அதனுடைய நிர்வாக இயக்குனர் இருக்கார். அவருடைய மகள் தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்போது கோபாலபுரத்து குடும்பத்தோடு நெருங்கிய உறவினரும் ஆயிட்டார். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இவங்களுடைய வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய அளவில் போக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட இன்றைய நிலவரப்படி தம்மம்பட்டியில் இருக்கக்கூடிய PRR சொர்ணமஹால் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 1 டன்னுக்கு மேலாக தங்கம் இருக்கும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நகைக்கடைக்காரங்க எல்லாமே சொல்கிறாங்க. அதே மாதிரி 10 டன்னுக்கும் குறைவில்லாத வெள்ளி அவங்ககிட்ட கைவசம் இருக்கும், அந்தளவுக்கு வச்சுருக்காங்க. தம்மம்பட்டி கடையை விரிவுபடுத்துகிற வேலை நடந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்திலேயே திருச்சி மாவட்டம் துறையூர்லேயும் ஒரு கடை, கிட்டத்தட்ட மாதம் 2 லட்சம் ரூபா வாடகைக்கு ஒரு கடையை எடுத்து அந்த கடையை இந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்குள்ளாக திறக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. அந்த கடை திறப்பு விழா முடிஞ்ச அடுத்த கையோடு பெரம்பலூர் மாவட்டத்திலும் ஒரு கடை, அது பெரம்பலூர் நகரத்திலேயே அந்த கடையை உருவாக்குறதுக்காக அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான வேலைகளே நடந்துகிட்ருக்குது. அது முடிஞ்ச உடனே அரியலூரில் ஒரு நகைக்கடை வைக்கிறதுக்கான வேலைகளையும் பார்த்து இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 2025 இறுதிக்குள்ளாக அரியலூர், பெரம்பலூர், துறையூர் அப்படிங்கிற இந்த 3 இடத்திலும் நகைக்கடைகளை உருவாக்குற முடிவில் இருக்கார். தம்மம்பட்டி ரெட்டியார் கடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடையினுடைய பேர் இந்த பகுதி முழுக்கவும் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் வியாபாரத்தில் ஒரு பெரிய நிலைக்கு வந்துடலாம் அப்படின்னு அவர் நம்பிக்கையில் இருக்கார். அது சாத்தியமாகும் அப்படிங்கிறது இந்த பகுதியில் சொல்கிறாங்க. இதுக்கடையிலேயே வேலவன் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த போக்குவரத்து நிறுவனத்தின் சார்பாகவும் 3 அல்லது 4 பேருந்துகள் இப்போ புதுசாக வாங்கி அது வழித்தடத்தில் இயங்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. தம்மம்பட்டி ராசிபுரம், தம்மம்பட்டி சேலம், தம்மம்பட்டி திருச்சி வழித்தடத்தில் இருந்த 4 பேருந்துகளை அவர் வாங்கி இயக்கிட்டுருக்காரு. ஒவ்வொரு பேருந்துகளுக்குமே கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி மதிப்பு வரக்கூடியதாக இருக்குது. இந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சியில் போயிட்டுருக்காரு. இது எல்லாமே அவங்களுடைய பூர்வீக தொழிலாக இருந்தாலும் இந்த அளவுக்கு அதை வளர்ச்சி கொண்டு வர்றதுக்கான பொருளாதார பின்புலம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது எல்லாமே அரசியல் தொடர்பாக சென்னையிலிருந்து நேரடி தொடர்பின் மூலமாக இந்த தொகையெல்லாம் இங்கே வந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் வெளிப்படையாக இந்த பகுதியில் பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இதன் தொடர்ச்சியாகத்தான் டாஸ்மாகில் நடந்த ஊழல் தொடர்பாக இடி ரெய்டு நடக்கிறதில்ல, அமலாக்கத்துறை நடத்திட்டு இருக்கிற அந்த ஆய்வுகளில் சோதனைகளில் ஆகாஷ் பாஸ்கரனும் சிக்கியிருக்காரு. அரசியலில் முறைகேடாக சம்பாதிக்கின்ற பணத்தை எல்லாமே வெள்ளையாக மாற்றுறதுக்கு எல்லா அரசியல்வாதிகளும் சில வணிக நிறுவனங்களையும் பொதுமக்களிடமிருந்து தொகை வருவதாக கணக்கு காட்ட பல்வேறு விதமான தொழில்களையும் ஆரம்பிக்கிறது காலகாலமாக நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் தான் ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிற இந்த நபர் திரைத்துறைக்கும் மற்ற வணிகத்துக்கும் வழிகாட்டியாக இருந்திருக்காரு. இதே மாதிரி கிட்டத்தட்ட சொல்ல போனீங்கன்னா 2000ஆவது ஆண்டின் அந்த துவக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நகைக்கடை, மதுரையிலிருந்து ஒரு நகைக்கடை தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 150 கிளைகளை தொடங்கி எல்லா இடத்துலையும் நகைக்கடை வச்சாங்க. இந்த நகைக்கடையில் யார் போய் நகை வாங்கினாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் பல கோடி ரூபாய்க்கு ஒவ்வொரு கடையிலும் தங்கம் விற்கப்பட்டதாக கணக்கு காட்டி அதில் வரக்கூடிய லாபத்தை
கருப்பை வெள்ளையாக்குற வேலையை அந்த நிறுவனம் பயன்படுத்திட்டு இருந்தது. அதுக்கு பிறகு அந்த நிறுவனம் காணாமலே போயிட்டுது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சேலம் நகர காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு புகழ்பெற்ற உணவகம் இருந்தது. அந்த உணவகத்துக்கு போன மதுரை மையமாக கொண்டிருக்கிற அந்த அதிகார மையம் அப்படியே ஓனரை எந்திரிச்சு வெளியே போய் சொல்லிவிட்டு அந்த கடையை விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. எதுவுமே பேச முடியல. அந்த இடத்துல அந்த நகைக்கடை ஆரம்பிக்கப்பட்டது. அது அடுத்த 2 ஆண்டுகளில் இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. என்ன சட்டவிரோதமாக தவறான வழியில் வரக்கூடிய பணங்களை சரியான வழியில் வந்ததாக கணக்கு காட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும். அந்த அடையாளத்தை கடந்த காலங்களிலையும் ஆட்சியாளர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஆண்டிலும் ஆட்சியாளர்கள் பயன்படுத்துகிற அந்த தளத்தில் இப்போ வந்திருக்காங்க. அதன் துவக்கமாகவே மத்திய அரசினுடைய அமலாக்கத்துறை அதில் கை வச்சிருக்குது. இதன் மூலமாக இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற விவகாரங்கள் கட்டுப்படுத்தப்படுமா இல்லை அதையும் தாண்டி நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு 10-15 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் அதிகார மையம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே பகுதி மன்னார்குடியை நோக்கி மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ திமுக ஆட்சி காலத்தில் அப்படி இல்லை. கொல்லிமலை வரைக்கும், குடகுமலை வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் பாளையங்கோட்டை வரைக்கும் எங்கே வேண்டுமானாலும் அதனுடைய அதிகார மையம் நீண்டிகிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு சட்டவிரோத பண பரிமாற்றங்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதை யார் எப்போது கட்டுப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம் கிடையாது. ஊழல் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய அனைத்து துறைகளிலும் பட்டவர்த்தனமாக அத்தனை பேருக்கும் தெரிகிற அளவு தான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஊழலில் வரக்கூடிய பணங்களை வெள்ளையாக மாற்றி அதிலிருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அரசியல்வாதிகள் பல்வேறு விதமான நபர்களுடைய தொழில் சார்ந்திருக்கிறவங்களோட இணைந்து தொழில் மூலமாக அந்த பணம் வந்ததாக கணக்கு காட்ட முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிற நபருடைய பெயர் சர்ச்சையில் மாட்டிருக்குது. இதுதான் தம்மம்பட்டி பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆகாஷ் பாஸ்கரனுடைய PRR ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் வரலாறு. இதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னால் இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. மாற்றுவதற்கு கூட ஒரு வேட்டி சட்டைக்கு மேல் வைத்து கொள்ளாத முதலமைச்சராக இருந்த காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தம் போன்றவர்கள் வாழ்ந்த தமிழ்நாடு, அவங்களால் உருவாக்கப்பட்ட அரசியல், அந்த அரசியல் நடக்கிற இடத்துல இதெல்லாம் நடக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த சத்தம் உங்களுக்கும் கேட்க நினைக்கிறேன். பார்ப்போம். தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே யார் 1000 ரூபா காசு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்து அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கிற நம்ம எல்லாருமே இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்க முடியும். தட்டி கேட்கவோ போராடவோ நமக்கு தெம்பும் இல்லை, அதுக்கு திறனையும் இல்லை. இந்த அளவில் தான் இந்த நாடும் நாட்டு மக்களும் இன்றைக்கி போயிட்டுருக்கிறோம். பார்ப்போம். ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த மாற்றம் எப்போது வருங்கிறது கேள்விக்குறி. அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.